வியூவர்ஸ், இன்னைக்குரிய மெசேஜ் என்னன்னு தானே கேட்குறீங்க? கான்வர்சேஷன் பிட்வீன் த ஹோலி பைபிள் அண்ட் மொபைல். லெட் அஸ் வாட்ச். நான் தான் மொபைலு. மக்கள் எல்லாரும் கையில் வச்சுக்கிட்டே இந்த உலகத்தை சுற்றி பார்க்குறதுனால இன்னொரு பேரும் எனக்கு இருக்குது. நான் வேர்ல்டு. நீ வேணா வேர்ல்டாக இருக்கலாம், ஆனால் நான் அந்த வேர்ல்டு உருவாகிறதுக்கு முன்னாலேயே வேர்டாக இருந்தவன். வேர்ட் ஆஃப் காட். இன்னும் தெரியுமா, என்கிட்ட ஃபேஸ்புக் இருக்குது. மக்கள் என்னைய ஃபேஸ் பண்ணால் போதும், நிறைய விஷயங்களை அவங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீ வேணா ஃபேஸ்புக்காக இருக்கலாம். ஒன்று அவங்க ஃபேஸ் பண்ணும்போது டைமும் மணியும் அவங்களுக்கு வேஸ்ட் ஆகும். அதே நேரத்தில் அவங்க என்ன ஃபேஸ் பண்ணாங்கன்னா அந்த டே ஃபுல்லாக அவங்களுக்கு பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். எனக்குள்ள நிறைய என்டர்டைன்மெண்ட் கேம்ஸ் இருக்குது. அதை விளையாண்டாங்கன்னா போதும், மக்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ என்னைய பார்த்தா லக்கு வரும். என்டர்டெயின்மெண்ட்டில் நீ வேணால் அவங்களுக்கு லக்கு கொடுக்குறவனா இருக்கலாம், ஆனால் நிஜ வாழ்க்கையில் என்னை அவங்க வாசிக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஹோப்பாக நான் இருப்பேன். ஹலோ, என்கிட்ட கூகுள் மேப் இருக்குது. மக்கள் வெளியில் ஜேர்னி போகும்போது வழி தெரியலைன்னா என்ன பார்த்து தான் கரெக்ட் டைரக்ஷனை ரீச் பண்ணுறாங்க, தெரியும்ல? நீ வேணா கூகுள் மேப்பாக இருக்கலாம். நீ எப்போவுமே சரியான திசையை காட்ட முடியாது, இல்லை சரியான இடத்திற்கு உன்னால் கூட்டிகிட்டு போகவும் முடியாது. ஆனால் நான் அப்படி அல்ல. சங்கீதம் 32:8 படி நான் ஆலோசனை தந்து அவர்களுக்கு போதித்து வழிநடத்துகிறவன். ஹே, ஏன் மூலமாகவே டெலிஷியஸான ஃபுட்டு, ஆன்லைன் பர்ச்சேஸ் எல்லாத்துக்கும் ஆர்டர் கொடுத்துட்டு வீட்டில் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க மக்கள், தெரியுமா தெரியாதா? ஆமாம், உன் மூலமாக ஆர்டர் பண்ணால் ஃபுட்டு வேணால் கிடைக்கும். அதனால் ஏதாவது திருப்தி கிடைக்குமா? திரும்பவும் அவங்களுக்கு பசி எடுக்கும். ஆனால் மத்தேயு 4:4 படி வார்த்தையை அவங்க உட்கொள்ளும்போது ஒரு பூரண திருப்தி அவர்கள் வாழ்வில் கிடைக்கும். ஹே, இங்க பாரு, என்கிட்ட இருக்கு நிறைய ரீல்ஸு. மக்கள் எந்நேரமும் ரீல்ஸை பார்த்து எவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க தெரியுமா? நான் ஒரு ரீலு. கரெக்ட் தான். தவறான ரீல்ஸை ஜனங்களுக்கு போதிச்சு அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற ரீல் நீ தான். ஆனால் நான் அந்த ஜனங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி சத்தியத்தை போதிக்கிற ரியல். நீ ரீலு, நான் ரியலு. ஹே மிஸ்டர், என்ன அவங்க டெய்லி கையில் தூக்கி தூக்கி வச்சு சார்ஜ் போடுறாங்க. நான் அவங்கள எந்நேரமும் ஹாப்பியாக வச்சுக்கிடுவேன். ஆமாம், சார்ஜ் இல்லைன்னா உன்னால் அவங்களுக்கு எந்த பலனும் இல்லை. ஆனால் வார்த்தையாகிய நான் அப்படி அல்ல. சார்ஜ் இருந்தாலும் இல்லைனாலும் அவங்களுக்கு எப்பொழுதும் ஒரு புத்துணர்வு கொடுக்குற நல்ல வார்த்தையாக இருப்பேன். ஹலோ, இன்னும் தெரியுமா, அவங்க எப்போ என்னை கையில் தூக்குனாலும் அவங்கள நான் ஜாலியாக வச்சுப்பேன். ஓஹோ, நீ கையில் இருக்கும்போது வேணால் ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை. வார்த்தையாக நான் அவங்க இருதயத்துக்குள்ளே இருக்கும் பொழுது அவங்கள ஹோலியாகவும் வச்சுருப்பேன், ஜாலியாகவும் வச்சுருப்பேன். இதை விட உனக்கு ஒன்று தெரியுமா, அவங்க என்னை தூக்கிட்டாங்கனாலே போதும், டைம் பாஸ் ஆகுறதே தெரியாது, போரே இருக்காது. அவங்கள டைம் பாஸ் பண்ணி என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதே நான் தான், சரியா? சரிதான். என்டர்டெயின்மெண்ட்டுக்காக டைம் பாஸ் பண்ணுற ஒன்றால் இன்டர்னல் லைஃப்க்கு அவங்கள கூப்பிட்டு போக முடியாது. ஆனால் என்டையர் லைஃப்பும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவங்கள நான் இன்டர்னல் லைஃபுக்கு கூட்டிகிட்டு போவேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த குட்டி கான்வர்சேஷன் மூலமாக நம்ம அநேக காரியங்களை கற்றுக்கொண்டோம். மேலும் இந்த உலகத்தில் வேதாகமத்தை தவிர மற்ற எந்த ஒரு காரியத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அது நம்மை பாவ அடிமைத்தனத்தில் நம்ம ஆழ்த்தி விடும். எனவே நித்திய ஜீவனை அழைத்து செல்லக்கூடிய இந்த வேதாகமத்திற்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுப்போம். தேங்க்யூ.